வணக்கம், நான் சுந்தர் அலெக்சாண்டர். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நரசிங்கபுரம்ன்ற வில்லேஜ்லேருந்து பிறந்து வளர்ந்து இன்னைக்கு மிஸ்டர் இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சென்னையில் ஹை டிரான்ஸ்ஃபார்ம் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலைட் ஃபிட்னஸ் கோச்சிங் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அக்ராஸ் த சென்னை மோர் தென் 10,000 பீப்புளுக்கு நான் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் கோச்சாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய பேர் வந்து பர்சனலைஸ்டாக அவங்களோட வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் அண்ட் பர்சனலாக அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. என்னோட பேசிக் வந்து பிபிஏ. நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கும் நான் இப்போ போகிற ஒரு ஃபீல்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இனிஷியலாக நான் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியிலேருந்து ஒரு லே ஆஃப் மூலிமா நான் வேலை இல்லாத இருந்தப்போ சும்மா ஒரு வேலைக்காக ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணும்போது ஃபிட்னஸில் சூஸ் பண்ணேன். அந்த ஃபிட்னஸ் ஃபீல்டு வந்து எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப ஒரு பேஷனேட்டாகவும் இருந்தது. பிகாஸ் நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அதனால் நான் வந்து அதை கரியராகவே சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதில் ஜேர்னி பண்ண ஆரம்பித்தேன். இந்தியா லெவலில் நடக்க போகிற குளோபல் மாடல் ஃபேஷனில் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து கடந்த 6 மாதமாக கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் இதில் வந்து பர்சனலாக என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் க்ரூமிங் அண்ட் ஸ்டைலிங் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் ரேம்ப் வாக் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராக்டிஸ் வந்து 6 மாதத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஜேர்னி மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் செல்ஃபாக பண்ணும்போது அது ஒரு பெரிய ஜேர்னி. ஃபிட்னஸை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த பேஜெண்ட்குள்ளே வர ரீசன் என்னென்னா, அடுத்த லெவல் ஆஃப் என்னோடய ஃபிட்னஸ் கரியரை நான் கொண்டு போகணும். ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு ப்ளஸ் நம்மளோட இந்தியாவுக்கு நான் ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். பேஜெண்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆக்சுவலி இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும். யார்கிட்ட நல்ல ஸ்டைலிங் இருக்கோ, யார்கிட்ட நல்ல பிசிக் இருக்கோ, ஸோ அவங்க தங்களை க்ரூம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு பேஜெண்ட் மாடலாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல பேஜெண்ட் மாடலாக ஆகும். ஜென்ரலாக ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஃபிட்னஸ் ஃபீல்டு வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்க மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு ஆடிட்டர் மாதிரியோ, இல்லை ஒரு லாயர் மாதிரியோ, இல்லை ஒரு போலீஸ் மாதிரியோ இதுவும் ஒரு கரியர் தான். ஸோ அந்த கரியரை நம்ம எவ்வளோ தூரம் ப்ரொஃபஷனேட்டாக கொண்டு போகிறோமோ அது மூலிமா உங்களுக்கு வந்து பர்சனல் க்ரோத் இருக்கும். நீங்கள் அதில் க்ரோத் இருக்கிறதோட சேர்த்து நீங்கள் அது கூட ஆட் ஆனால் அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கிற மாடலிங் ஃபீல்டு மாதிரியோ இல்லை சினி ஃபீல்டு மாதிரியோ நீங்கள் வந்து கரியர் கூட இதை வந்து ஆட் ஆனால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் வந்து என்னோடய கரியரை வந்து சூஸ் பண்ணேன் ஃபிட்னஸை. இப்போ வந்து நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிற ரீசன் என்னென்னா, பர்சனலாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நாளைக்கு ஒரு விஷயம் நான் எனக்காக பண்ணியிருக்கேன், தென் இதனால் வந்து 4 பேருக்கு வந்து நான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன்றதை வந்து நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் பூனேயில் 13th to 15th வரைக்கும் நடக்க போகுது.